ஹாய் ஹலோ குவா ஏன் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளவுதான் கற்றறிந்து கல்வி செல்வத்தை பெற்றுக்கொண்டாலும் நம் சிந்தனை திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் வாழ்க்கை தரத்தை வளப்படுத்துவதற்காகவும் கைத்தொழில் நமக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால் தையல் மிஷினை எவ்வாறு மிதிப்பது, அதை எவ்வாறு அந்த வீல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுவது, அப்புறமா எவ்வாறு அதை நேர்த்து செயலடிப்பது, வளைவு பகுதிகளை எவ்வாறு வெட்டுவது என்பதையும் பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இவங்க இவ்வளோ ஸ்லோவாக சொல்லி தராங்க, வேகமாக சொல்லி தரலாமே, இழுத்தடிக்கிறாங்களே யோசிக்காதீங்க. ஏன்னா பிகினர்ஸ் தொடக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லோரும் புரிகிறதுக்கு கொஞ்சம் மெதுவாக சொல்லி தரேன். தெரிஞ்சவங்களும் ஈஸியாக இருக்கும் எல்லாமே. கண்டிப்பாக தையல் இயந்திரம் எல்லாம் மிதிப்பதெல்லாம் ஈஸி தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்னாடியும் நம்மை படைத்த இறைவனை நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இறை செயலே மிக மகத்துவமானது. நாம் கற்கும் கலையாக இருந்தாலும் எந்த ஒரு செய்யும் தொழிலாக இருந்தாலும் இறைவனை உற்று நோக்குவார், கண்ணோக்குவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி இறை வேண்டுதல் செய்யலாம். சரிங்க, இப்போ நம்ம இந்த பெடலில் மிதிக்க போகிறோம். மிதிக்கும் போது என்ன செஞ்சுன்னா, ஃபஸ்ட் டைமில் இந்த இங்கே ஊசி எதாவது இருந்ததுன்னா கலத்திக்கோங்க, வேண்டாம். இங்கே கையெல்லாம் மாட்டும்போது சில நேரம் தவறுதெல்லாம் மாட்டிட்டோன்னு ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கும். அதனால் லைட்டாக இறக்கிவோங்க. அதுபோல் இந்த பேலன்ஸ் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் இந்த மிதிக்கிறதுக்கும் இந்த வீலுக்கும் ரொம்ப சம்மந்தங்கள் உண்டு. இங்கே நீங்கள் இந்த ரொட்டேஷனில் உங்களை பார்த்து நம்மை பார்த்து தான் என்ன செய்யணும்னா இந்த பேலன்ஸ் வீலு இப்படி இங்கே பார்த்து தான் இந்த கறங்கும்படியாக அமைக்கணும். சில நேரம் என்ன செய்யும், அங்கே பார்த்து ஓடிடும். நமக்கு அந்த ஸ்டார்டிங் உள்ள மிதிக்கும் போது என்ன செய்யணும்னா இங்கே பார்த்து அப்படி ஓடிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்து நம்மை நோக்கி சுழலி மாற என்ன செய்யணும், அமைத்து கொள்ளணும். அது அந்த சைடு போக தான் செய்யும். கரண்டில் எல்லாமே இயக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த மோட்டர் இருக்கும். மோட்டர் என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மை பார்த்தே நகர்ந்து வண்ணமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா மெதுவாக என்ன செய்யணும், டக்குன்னு அங்கே தான் போகும். அப்படி போகும், இங்கே போகும், அங்கே போகும். இருந்தாலும் என்ன செய்யணும், இந்த கையை கொடுத்து என்ன செய்யுங்க, இங்கே அப்படியே கொண்டு வந்து அடித்து அப்படியே பழகுங்க. அதெல்லாம் அப்படியே மிதித்து கொடுங்க. ஒன்று இது நல்லா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். தையல் கடையில் அந்த திங்ஸ் எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் போய் கேளுங்க. 16ஆம் நம்பர் தையல் ஊசின்னு சொல்லி கேட்டால் தருவாங்க, மிஷின் ஊசி. இது ஒரு புறம் தட்டையாகவும் 3 புறங்களும் வட்ட வடிவமானதாக இருக்கும். இந்த தட்டையான பகுதியை தான் என்ன செய்யணும்னா இந்த ஊசி இந்த நீடில் கிளாம்பை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, இந்த ஓட்டை விளையாட்டு உள்ளே மெதுவாக இறக்கிட்டு இந்த தட்டையான பகுதியை என்ன செய்யுங்க, இதுக்குள்ளாடி தட்டையான பகுதியை கவனிச்சுக்கோங்க, இதுக்குள்ளாடி மாட்டணும். ஏன்னா அந்த பகுதியும் இதை இந்த ஓட்டை வழியாக அப்படியே மெதுவாக பார்த்தீங்களா இங்கே உள்ளே வந்துடும். இங்கே வரும்போது அப்படியே தெரியும், இங்கே லைட்டாக இந்த சைடில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, லைட்டாக தெரியும். அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இங்கே தட்டும். இங்கே ஒரு கம்பி ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூவில் இங்கே கரெக்டாக தட்டி நிற்கும். அந்த ஸ்க்ரூவில் அப்போ என்ன செய்யணும், செட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, கிளாம்பை வச்சு அப்படியே டைட் பண்ணிடுங்க. சரிங்க, அப்புறமா இப்போ 3வது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துவாங்க. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட் லைனு, இந்த ஸ்ட்ரைட் லைனில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த ஊசி கரெக்டாக இங்கே படும்படியாக என்ன செய்யணும், அடித்து வரணும். ஸ்ட்ரைட் லைனு, சதுரம் போல், வட்டமாக, அதெல்லாம் என்னென்ன நமக்கு ஸ்டைலாட்டு அடிக்கக்குள்ள சான்ஸ் கிடைக்குதோ அந்த பேப்பரில் முதல்ல முயற்சி பண்ணணும். என்னென்னா பேப்பர் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். துணி இருந்துச்சுன்னா அங்கே இங்கேயும் சில நேரம் கீழே சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கஷ்டப்படுவீங்க. அதனால் நியூஸ் பேப்பர்லேயே பல இது சைஸுகளில் வட்டம், முக்கோணம், சதுரம் அப்படிப்பட்ட ஷேப்பில் எல்லாம் அடித்து பழகுங்க. அதுதான் முதல்ல நமக்கு நல்லதாக இருக்கும். அது சாமி போட்டோ நல்ல சகுனம் நமக்கு. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு இந்த சாமி ரொம்ப உதவியாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, நமக்கு சாமி வந்திருக்காங்க. அதுக்காண்டி சாமி போட்டோலாம் அடிக்காதீங்க. நம்ம தெய்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம்.
அந்த ஃபோட்டோவை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த லைனில் மட்டும் அடிச்சுவாங்க. லைனு, ரவுண்டு, எது எது அடிக்க முடியுமோ அப்படி என்ன செய்யுங்க அடிச்சுவாங்க. நூல் போடக்கூடாது முதல்ல. நூல் மாட்டாம தான் அடிக்கணும். இல்லைன்னா நிறைய நூல் வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா? அதனால நூல் எல்லாம் மாட்டாம அப்படியே அடிச்சு அடிச்சு என்ன செய்யணும்? இந்த லைனுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு சில நேரம் ரவுண்டு கிடைக்கும், சதுர ஷேப்பு கிடைக்கும். இந்த சதுர ஷேப்பு இங்கே வந்து இந்த ஷேப்பில் என்ன செய்யுங்க இப்படி ரவுண்டாக இப்படி அடிச்சு அடிச்சு நிறைய நேரமாக பழகுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகும்போது எப்போவுமே தையல் வந்து துணியில் அடிக்கும்போது என்ன செய்யணும், 1/4 இன்ச்சு அளவு என்ன செய்யணும், நமக்கு இருக்கும்படியாக அமைக்கணும். அப்படி அமைக்கும்போது என்ன செய்யும், நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். துணியில் வந்து இந்த தையல்கள் ஏற்ற இறக்கம் எல்லாம் இருக்காமல் துணியில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் முயற்சிப்போம். இது வந்து என்ன செய்யுங்க, உங்களை அடித்து பழகுறதுக்கு பேப்பரை பயன்படுத்திக்கோங்க. பேப்பரை பயன்படுத்தி எல்லா விதத்திலும் என்ன செய்யுங்க, அடித்து அடித்து பாருங்கள். பேப்பர்னால இப்படி இந்த ஸ்ட்ரைட் லைனு ரவுண்டு அதெல்லாம் அடித்து பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாட்டும் அடித்து அடித்து என்ன செய்யுங்க, நேரடியாட்டு தையலை கொஞ்சம் அப்படி பழகுற போல். இங்கே இந்த ஊசியை உள்ளாடி என்ன செய்யுங்க, கையை கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா ஊசி வந்து இந்த சைடில் இங்கே நகத்து வழியாக ஏறி இந்த வெளி சைடில் வழியாக வந்துட்டுண்டு சிலவங்களுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் கவனமாக கையாளணும். தையல் மிஷின் எல்லாம் இந்த ஊசி தான் மாட்டிவோங்க. அந்த ஊசியை மாட்டிக்கிட்டு நூல் இது பார்த்தீங்களா, அப்படியே இழுத்து இந்த நாட்ஸ் வழியாக கொண்டு வாங்க. இந்த ஓட்டை வழியாக இந்த ஓட்டையில் இங்கே மாட்டி, தெரியுதா? சரிங்க, இந்த ஓட்டையில் மாட்டி என்ன செய்யுங்க, அப்படியே டென்ஷன் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்கில் கொண்டு வாங்க. டிஸ்க் தெரியுதா, டிஸ்கில் மாட்டி அப்படியே என்ன செய்யுங்க, இப்படி இங்கே கொண்டு வந்து இங்கே உள்ளாடி கொண்டு வந்து அப்படியே கரெக்டாக அந்த டிஸ்கில் உள்ளாடி சென்டரில் 2 பகுதி பார்த்தீங்களா, அந்த வெடிப்பு பகுதி 2 இதுவும் இதுக்கு இடப்பட்ட பகுதியில் என்ன செய்யுங்க, அப்படியே நுழைச்சிவாங்க. நுழைச்சிட்டு என்ன செய்யுங்க, நூல் கீழே போட்டு சரிங்க, இப்படி கொண்டு வந்தாங்க. இங்கே வந்துட்டு அப்புறமா என்ன செய்யுங்க, இங்கே இவங்களுக்கு இந்த ஓட்டையில் பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங் வழியை எப்படி டச் பண்ணி இங்கே மேலே கொண்டு வந்து என்ன செய்யுங்க, இது வழியாக நுழைங்க. அப்படியே இங்கே கொண்டு வந்து இதுக்குள்ளே நுழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்ஸ் வழியாக இங்கே கொண்டு வந்து என்ன செய்யணும், இங்கே டென்ஷன் டிஸ்கில் இங்கே உள்ளாடி சென்டரில் நுழைச்சி, இது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா இந்த என்ன செய்யணும், இந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தி டென்ஷன் ஸ்க்ரூவை இது வந்துட்டு ஸ்க்ரூவை பயன்படுத்தி லூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ரிங் வந்தப்போ கொஞ்சம் லைட்டாக விட்டு கொடுக்கும். இப்போ என்ன செய்யும், இந்த டென்ஷன் டிஸ்க் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இந்த தையல் எப்போவுமே என்ன செய்யணும், ஒரு சைடு ஒரு புறம் லூஸாக இருக்கணும். பாபின் கேஸ் அடுத்து இந்த இதில் மாட்டிக்கோங்க, நூல் அறுந்து போகாமல் இருக்க. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக என்ன செய்ய வேண்டியதுதான், இங்கே ஊசியில் மாட்டிட வேண்டியதுதான். சரிங்களா, ஊசியில் அப்படியே மாட்டிக்கோங்க. மாட்டி அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. இங்கே மாட்டி இந்த சைடு எடுக்கணும். மாட்டிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே வெளி சைட்லேருந்து அப்படியே கொறுத்து இங்கே உள் சைடு பார்த்து இப்படி நூல் எழும்படியாக என்ன செய்யணும், அமைக்கணும். அப்புறம் என்ன செய்யுங்க, இந்த பாபினில் இது வந்து பாபின் கேஸு, இது வந்து நம்ம பாபினில் வந்து நூலை சுற்றி வச்சுருக்கோம். இதை என்ன செய்யுங்க, இந்த பாபின் கேஸுக்குள்ளாடி அப்படியே போட்டு இங்கே ஒரு வெட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த வெட்டு பகுதி வழியாக என்ன செய்யுங்க, இந்த நூலை உள்ளாடி நுழைச்சி இந்த சென்டரில் லைட்டாக இப்படி இங்கே இழுக்கும்போது என்ன செய்யணும், இந்த சென்டரில் வந்துடும். அப்புறமா என்ன செய்யுங்க, இதை அப்படியே மிஷினில் மாட்டிட வேண்டியதுதான். இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணிவோங்க. அப்புறமாட்டு கையை கொண்டு வந்து அப்படியே என்ன செய்யுங்க, இந்த வெட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே இந்த ஓட்டை வழியாக இங்கே நுழைச்சிட்டு மெதுவாக இங்கே கரெக்டாக இந்த பகுதியில் கொண்டு வந்துட்டு கரெக்டாக அமைக்கிடுங்க. ஆனால் ஒன்று, இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, ஊசி உள் சைடில் இருக்கும்போது எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, இப்போ வெளி சைடில் இருக்குது ஊசி, வெளி சைடில் இருக்குது, உள்புறமாக இப்படி இருக்கும்போது ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அந்த பாபின் கேஸை உள்ளாடி நுழைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, நுழைஞ்சிடுச்சு. இனிமேல் என்ன செய்யலாம்னா, இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, ஊசியை உள்ளே இறக்கி இங்கே எடுக்கும்போது என்ன செய்திடும், அந்த நூல் ஆட்டோமேட்டிக்காலே இவங்க கூட என்ன செய்திடும், அப்படியே வந்துடும். இங்கே பிடிச்சிட்டு என்ன செய்யுங்க, இப்படி எடுங்க. அப்போ என்ன செய்கிறோம்,
அடியில் உள்ள நூல் இந்த நூலோடு அப்படியே இணைஞ்சு வந்துடும். இதுக்கு அடியில் அப்படியே நம்ம சுட்டு நினைஞ்ச வேண்டியதுதான். துணியிலே நேரடியாட்டு ரவுண்டாட்டு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அப்படியெல்லாம் வெட்டி அடிக்க வேண்டியது தான். துணிகளில் வெட்டும்போது எப்போவுமே டபுளாக வச்சு தான் என்ன செய்யணும், தச்சு பழகணும். இப்போ தான் நமக்கு எப்போவுமே 2 துணிகளை இணைக்கிறது போல் தான் நம்ம வந்து எல்லா விதத்திலும் பயன்படுத்துவோம். அதனால் என்ன செய்யுங்க, துணியில் தைக்க தொடங்கும்போது டபுளாட்டு மடிச்சுவோங்க. அதுபோல் ஒவ்வொரு ஷேப்பும் வரைஞ்சுவோங்க. இப்போ சதுரமாக இருந்தால் சதுர ஷேப் அப்படி வரைஞ்சுவோங்க. வரைஞ்சி என்ன பண்ணுங்க, இந்த லைனுக்கு மேலே என்ன செய்வீங்க, அப்படியே தையல் போடணும். லைனுக்கு மேலே தையல் போடணும். இங்கே வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், துணியை விட்டு வெட்டணும். துணியை விட்டு வெட்டும்போது என்ன செய்யும், வந்து தையல் தும்பு வந்து ஆயிரும். சில நேரம் நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே இந்த லைன்லேயே கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும், இங்கே 1/4 இன்ச்சு தையல் தும்பு அப்படியே விட்டு வெட்டுங்க. தொடங்கும்போது என்ன செய்யுங்க, லைன் இருந்துச்சுன்னா பேப்பரில் அடித்தது போல் லைனு கரெக்டான அந்த லைனில் வந்து அடிக்கிறவங்களும் வசதியாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இப்படி லைன் போட்டு அடிக்கிறது. இப்போது இது வந்து பயன்படும் எதுக்குன்னு, அந்த கறி துணிகள் எல்லாம் சூடான பாத்திரங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த உருவங்களை நம்ம பயன்படுத்தலாம். வெட்டிட்டிங்கன்னா 2 துணி 3 துணி எத்தனை லேயர் வேணாலும் வச்சு என்ன செய்யலாம், அடிக்கலாம். ஒரு இப்போ வந்து 3 லேயர் வேணும்னா 3 4 5 உங்கள் விருப்பம். கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இதில் எக்ஸ்ட்ரா லேயர் வச்சு அடிச்சுட்டு ஒரு துணியில் மட்டும் லைட்டாக ஓட்ட போட்டு அப்படியே மறைச்சிட்டா போதும். நம்ம வந்து ஒரு பீஸ் இப்படி சிங்கிளாக அடிப்போம், ஒரு பீஸ் அடுத்து என்ன செய்வோம், நிறைய லேயர்கள் போட்டு அடிக்க போகிறோம். சரிங்க. அப்புறமா ஒரு ஹார்ட் ஷேப் அடிக்கலாம். என்ன ஷேப்பு வேணுமோ அதை அப்படியே என்ன செய்யுங்க, துணியில் அப்படியே வரைஞ்சிக்கணும். ஹார்ட் ஷேப்பு ரவுண்டு, ஒரு ரவுண்டு ஷேப்பில் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி அடிக்கணும். ஒரு ஹார்ட்டு ஷேப்பு அடிக்கலாம், ஹார்ட்டு போல் கட் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு நினைங்க, ஹார்ட்டு ஷேப்பில் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கால் இஞ்சி எப்போவுமே தையல் தும்பு விட்டுவோங்க. துணிகளில் எல்லாம் அடிக்கும்போது, இப்போ சுடிதார் அப்படியெல்லாம் அடிக்கும்போது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா 1.5 இன்ச்சு தையல் தும்பு போடணும். அது வந்து அப்புறமா எதுக்குன்னா 1.5 இன்ச்சு எல்லாம் எதுக்கு விடுவோம்னா லூஸ் ஆகும். சரி நேரம் நம்ம லூஸ் ஆக்கணும், அதுக்காண்டிட்டு தான் அப்படியெல்லாம் பயன்படுதா. இது வந்து தொடக்கம் ஆனதுனால என்ன பண்ணுங்க, அப்படியே 1/4 இன்ச்சு தையல் தும்பில் வெட்டி உங்களுக்கு அந்த ஷேப்பெல்லாம் வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி மட்டும்தான். சரிங்க. இந்த மாதிரி வட்டம் சதுரம் முக்கோணம் வெட்டுறீங்க தைக்கிறீங்க, வெட்டுறீங்க தைக்கிறீங்க. சரிங்க. அப்படியே தைக்கலாம். சரி தைக்கலாம் வாங்க. லைனில் கரெக்டாக என்ன செய்யுங்க, அப்படியே அடிங்க. சரிதா? சரிங்க. அப்படியே அந்த லைனில் கரெக்டாக அந்த ஷேப்பு அப்படியே மெதுவாக வாங்க. தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். நீங்கள் அப்படியே மெதுவாக அதே ஷேப்பில் என்ன செய்யுங்க, அப்படியே ரவுண்டாக அடிச்சு வாங்க. என்னை சுமப்பதினால் இறைவா ஓ நூலு தீந்துடுச்சா? சரிங்க. ஒரு ஷேப்பு உருவாக்கிட்டு இதை அப்படியே அடித்து மடிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி என்ன செய்யணும், இந்த வளைவு பகுதியில் லைட்டாக ஒரு வெட்டு போடணும். அங்கே தையல் மீது பற்றக்கூடாது, தையல் மீது படாதவாறு என்ன செய்யணும், இந்த சுற்று வட்டாரங்களில் லைட்டாக ஒரு சின்ன வெட்டு போட்டுவோங்க. சதுரம் நேரே வாரது வேணும், வெட்டு போட தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஈஸியாட்டு மறைஞ்சிடும். இப்படி இந்த ஷேப்பு வட்டம் இப்படி ஹார்ட்டு இப்படி வளைந்து வார பகுதிகளில் எல்லாம் என்ன செய்யணும், அங்கங்கே சில வட்டம் இந்த வெட்டுகள் போடணும் இப்படி. சரி. அப்புறமா
இங்கே ஏதாவது கொஞ்சம் இடத்த என்ன செய்யணும், காலியாக விட்டுடணும். இதே போல் ஈஸி கொஞ்சம் காலியாக விடணும். கொஞ்சம் கருத்தை காலியாக விட்டுட்டிங்கன்னா என்ன செய்திடலாம், ஈஸியாக சிங்கிள்னா இப்படி என்ன செய்திடலாம், அடித்து மறைச்சிட்டு அப்புறம் ஒரு தையல் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். அதில் வெளியில் எடுக்க சிரமப்படும் போது என்ன செய்யணும்னா ஒரு ஊசியை பயன்படுத்திவாங்க. ஊசியை பயன்படுத்தி இந்த ஷேப்பை அப்படியே வெளியில் கொண்டு வாங்க. சரிங்களா? இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடிக்க தொடங்கணும். அப்படியே நேரே ஸ்ட்ரைட்டாக அடிங்க. பேக் சைடில் அது துணி சுருங்காமல் இருக்க வேண்டிட்டு தான் என்ன செய்வோம், இங்கே கையில் பிடிச்சிருப்போம். தொடங்கும் போது எப்போவுமே முடிச்சு போட்டு தொடங்குங்க. லைனில் கரெக்டாகவே லைட்டாக இப்படி ஒரு 2 விட்டு போட்டு தொடங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் மற்றதொரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோலை செல்வி. பாய் பாய், மசலாம.